ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கேயே வீட்டிலேருந்து தான் காதுகுத்துக்கு கிளம்புனோம். காதுகுத்து வந்து 7 to 8 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி கிளம்புறக்கு ஆரம்பிச்சாச்சு. சர்வின்னு ஏதோ ஸ்போர்ட்ஸுக்கு சேர்ந்துருக்கான்ட்டு அவனும் போகணுன்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன் எங்கள் கூடவே. நேற்றுக்கு வேறு ஊரில் சடோனே இல்லைனாலும் என்னோடய சேரீயெல்லாம் அயன் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டோட ஷர்ட்டும் பசங்க ஷர்ட்டும் அயன் பண்ணி கொண்டு வந்திருப்போம். சடோன்னால அதுவும் பண்ணல. இவர் தூங்கிட்டு இருந்தார். சரி, இவரோட ஷர்ட்டு பசங்கள்ட்ட அயன் பண்ணி வச்சிடலான்ட்டு இவரோட தான் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் எந்திரிச்சு வந்தாட்டி இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் சேரீ கட்டு போனேன். நகையான்ட்டு சேரீயுமே அயன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு மடித்து கொடுக்குறேன், அயன் பண்ண மாட்டேன்ட்டார். அதுக்குள்ளே டீ வேறு வந்துடுச்சா, அதனால் டீயை குடிச்சிட்டு பண்ண மாட்டேன்ட்டார். சரி, நம்மளே பண்ணலான்ட்டு எடுத்தேன். அப்புறம் நகையாக பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோக்கா எனக்கு அயன் பண்ண தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு அயன் பண்ணலான்னு ட்ரை பண்ணல, அது கூட இவர் பண்ணல. சரி, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி கோயிலில் தான் காதுகுத்து. கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது 7:30 ஆயிடுச்சு. மண்டபத்துலேருந்து எல்லோரும் காதுகுத்துருக்கு கோயிலுக்கு வந்துட்டாங்க. நான் தட்டெல்லாம் எடுத்து கோயில் சுற்றி கொண்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், இன்னும் இல்லை. அப்புறம் நானும் போய் எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வெத்தலை பாக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாற்றி மாதுளம்பழம் வந்துடுச்சு கடைசியாக. கோயிலை சுற்றி கொண்டு வந்தாச்சு. நைட்டு அம்மாலாம் மண்டபத்துலேயே இருந்துட்டாங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு தூக்கமே இல்லையாம்மா. ஒரு இங்கேருந்து போகையிலேயே 10-11 மணிக்கு மேலே தான் போயிருக்காங்க. போய் சித்தே தூங்கினாங்களாம்மா. அதுக்கப்புறம் கடாய் வந்து உரிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்களாம்மா. அப்புறம் அதெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி அப்படி எக்ஸ்ட்ரா கறியெல்லாம் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வந்தாங்களாம்மா. நாங்களுமே மண்டபத்தில் இருந்திருக்கலாம். மண்டபத்தில் இருந்தால் பசங்களை தூங்க வைக்கவே முடியாது. அப்புறம் காலையில் எந்திரிக்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டியே போனோம். பாப்பா தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்கட்டு மாற்றிட்டு இருந்தோம். தம்பிக்கு டக்குன்னு மாற்றியாச்சு. அவனை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு மாற்றுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கூப்பிட்டு வந்து ஒரு 2 ஃபோட்டோ தான் எடுத்தாங்க. காதுகுத்துக்கு டைம் ஆயிடுச்சு, அப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் காதுகுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பி அவ்வளோக்கா அழுகிற மாதிரி தெரியல பார்க்காத பார்த்தா. ஆனால் பாப்பா கொஞ்சம் காது தொட்ட உடனே பயப்படுறக்கு ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் காதுகுத்து ஸ்டார்ட் ஆகிற டைமில் ஒரு மாதிரி ஆகிட்டான். ஃபஸ்ட்டு அவங்க மார்க் பண்ணி விட்டாங்க. அந்த மார்க்கெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் பாட்டியும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அழுதாருன்னா வாழைப்பழம் வச்சு விடலான்னு ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. அழுத உடனே வச்சு விட்டாங்க. காது குத்துனா போதுனான்ட்டு எழுந்திரிச்சி ஓடிக்கிட்டா பாப்பா. அடுத்தது தம்பிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது பாப்பாவுக்கு வந்து காது கொஞ்சம் முத்திடுச்சாட்டுக்கு, அதனால தான் ரொம்ப அழுதுட்டான். தம்பி அவ்வளோக்கா அழுகலை. கொஞ்சம் அந்த சுருக்குன்னு இருக்கிறப்ப மட்டும் அழுதான். அதுக்கப்புறம் பெருசாக அழுகலை. அழுதா வாந்தி பண்ணிடுவா, அதனால பழமும் கொடுக்கல. ஆனால் பெருசாக அழுகவும் இல்லை. காது குத்தெல்லாம் கொஞ்சம் குழந்தையிலே குத்திட்டா பரவாயில்லையாட்டுக்கு. ஏன்னா காது முத்தாதில்ல, கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். சித்தி வந்து பாப்பாவுக்கு செயின் எல்லாம் போட்டாங்க. அது ரொம்ப நேரமே அழுதா பாப்பா, வலிக்குதுன்னு. தீக்ஷித்து செல்லின்னு அழுகுதியே பார்க்குறாங்க. சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இந்த அக்காவுக்கு வந்து இன்றைக்கி கல்யாண நாளாம்மா. அதனால இங்கே சாமி கும்பிட்டு மஞ்சள் சால்டு கொடுத்தாங்க. எல்லோரும் வாங்கி கட்டிட்டோம். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் அந்த மஞ்சு மாதிரி இருக்குமில்ல, அந்த மாதிரி கிடச்சிருச்சு. அதனால மாட்டுறானுங்க வேறு. இப்போ எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் நேரத்துலேயே மண்டபத்துக்கு வந்துட்டாங்களா. இங்கே சமையல் வேலைக்கெல்லாம் வந்து அண்ணா தான் இருந்தால் கூட. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி வரவேற்புக்கு வைக்கிற அந்த டேபிளெல்லாம் வைக்கல. அப்புறம் வந்து தான் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கோயிலில் காது குத்திட்டு மண்டபத்துக்கு வரதுனால காது குத்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. காலையில் மண்டபத்துலேருந்து வந்ததையுமே மத்தியானத்துக்கே மொட்டு பிரியாணியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் டிஃபன் தான் சாப்பிட்டோம். காலையிலேயே அதுவே சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட முடியாது. அப்புறம் காலையில் அளவாக தான் கூட்டம் இருந்துச்சு உங்களுக்கு டிஃபனு.
காலையில் சாப்பிட்டு பசங்களை விட்டுட்டு பக்கத்தில் ரிலேஷன் வீட்டுக்கு கொஞ்சம் பலகாரம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னு அங்கே போயிருந்தோம். அங்கே அந்த பாப்பா பாருங்க ரன்னிங் போய் எல்லாத்துலேயும் மெடலு, கப்புன்னு நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. நாங்களும் அண்ணா வீடும் போயிருந்தோம். 4 பேத்தையும் விட்டுட்டு போகலாம் மாட்டேன்னு சொல்லி பிளான் பண்ணால் தீக்ஷா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டு கூடவே வந்துட்டான். மறுபடியும் மண்டபத்துக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றக்கு வந்தோம். இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போய் இலையில வச்சுட்டு ஐஸ்கிரீம் ரூபா அப்புறம் சாப்பாடு ரூபா அப்படி தான் சாப்பிட்ருந்தாங்க. மண்டபத்துக்கு முன்னாடி வச்சா நல்லா குழந்தைங்க வாங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சு மண்டபத்துக்கு முன்னாடியே இந்த பந்துகளை விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க கம்முன்னு இருப்பாங்களா, ஒரு ஆள் வாங்கினா எல்லோரும் கேட்குறாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒன்று வாங்கியாச்சு. அங்கேயே வீடு மதியம் தான் வந்தாங்க காதுகுத்துக்கு. அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கடைசியாக பாப்பாவும் தம்பியும் ஃபோட்டோவுக்கு நிற்கவே மாட்டேன்ட்டாங்க. புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி அக்காவும் மச்சான் தான் நின்று எடுத்தாங்க. 2 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம்.